தன்னலத்தில் தலையருந்தது எந்தன் இயேசுவே. உன்னுறவினில் வழி பிறந்தது உண்மை அன்பின் சுவை தெரிந்தது தன்னலத்தின் தலையருந்தது எந்தன் இயேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட உன் பணியினை நான் தொடர்ந்திட உன்னுடலும் உறுதியும் உறுதி தந்தது. உந்தன் அன்பின் எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே. உந்தன் அன்பின் எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நீதம். பின்தொடரும் வாழ்வில் நீதம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த புதிய நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்றைய நற்செய்தி வாசகம் மன்னிப்பினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து எம்புகின்றது. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் சிறப்பாக யார் யாரெல்லாம் எங்களை மன்னிக்க கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்காக மன்றாடுவோம். யார் யாரையெல்லாம் நாங்கள் மன்னிக்க கஷ்டப்படுகிறோமோ அவர்களுக்காகவும் மன்றாடிக்கொள்வோம். சிறப்பாக எங்களுடைய வாழ்க்கையிலே மன்னிக்கின்ற அந்த பலத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமென்றும், சிறப்பான முறையிலே மன்னிக்க கஷ்டப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய அருள் நிறைவாக கிடைக்க வேண்டுமென்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோர் நிலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் பல பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உமது கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எலியாவினுடைய ஆவியால் எலிசா நிறைவு பெற்றார். சிராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறைவசனங்கள் 1 முதல் 15 நிறைவு பெற. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். அவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழச் செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக வீழ்த்தினீர். கடும் சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஒரேபு மலை மீதும் கேட்டீர்.
பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். உம் வழித்தோன்றல்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறுமுன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலை நிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயிர் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியனவாய் இருந்தன. இவை யாவும் கண்டு மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 97 இறை வசனங்கள் 1 முதல் 7. உங்கள் பல்லவியாக 12. உங்கள் பதிலாக நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிலும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நெருப்பு அவர் முன் செல்கின்றது. சுற்றிலுமுள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர் தம் மின்னல்கள் பூவுலகை ஒளிர்விக்கின்றன. மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. அவரது மாட்சியை காண்கின்றன. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். உருவங்களை வழிபடுவோரும் சிலைகளை பற்றி பெருமையடித்துக் கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவார். அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். Hallelujah.
கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தை அழைக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தாரைப் போல பிதட்ட வேண்டாம். மீதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என்று அவர் நினைக்கின்றார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் இறைவனிடம் இவ்வாறு வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலாம். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதர்கள் நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அது ஒரு சிறிய வகுப்பறை. அன்று சமய பாடம் எடுக்கின்ற ஆசிரியர் பிள்ளைகளுக்கு மன்னிப்பினுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்த முனைகிறார். அப்பொழுது அந்த மாணவர்களை பார்த்து சொல்லுகிறார்: ஒரு சிறிய பையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்குள்ளே உங்களால் மன்னிக்க முடியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்குமாக ஒவ்வொரு சிறிய கற்களை அதுக்குள்ளே போடுங்கள். ஒரு 10 பேரை உன்னால் மன்னிக்க முடியாது விட்டால் சிறிய 10 கற்களை போடு. 15 பேர் என்றால் 15 போடு. 5 பேர் என்றால் 5 போடு. அவ்வாறு போட்ட பிற்பாடு ஆசிரியர் சொல்லுகிறார்: கொஞ்ச நாட்களுக்கு இந்த பேக்கை நீங்கள் கொண்டு திரியுங்கள். நீங்கள் போகிற இடமெல்லாம் இதை கொண்டு போக வேண்டும். இவ்வாறு ஒரு சில நாட்கள் போன பிற்பாடு அந்த மாணவர்கள் சொன்னார்கள்: இது அதிக பாரமாக இருக்கிறது, எங்களால் தூக்க முடியாது இருக்கிறது, இதற்கு மேல் எங்களால் தூக்கி கொண்டு போக முடியாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆசிரியர் சொல்லுகிறார்: இதே போலதான், இதே ஒரு சுமையைத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு போகிறீர்கள். உங்கள் மன்னிக்க முடியாதவர்களை உங்களுடைய இதயத்திலே சுமந்து கொண்டு போகிற பொழுது இதே பாரத்தை தான் நீங்கள் சுமந்து செல்கிறீர்கள். ஆகவே இந்த பாரத்தை நீங்கள் இந்த கற்களை இறக்கி வைத்த பிற்பாடு எவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு ஆழமான இலகுவான வாழ்க்கை ஏற்படுவது போலதான் ஒவ்வொரு முறையும் மன்னிக்க முடியாதவர்களை நீங்கள் மன்னித்து விடுகிற பொழுது உங்கள் வாழ்வு இலகுவாக மாறும் என்று அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களுக்கு மன்னிப்பை பற்றிய ஒரு உயர்ந்த பாடத்தை சிறிய இந்த சம்பவத்தினூடாக விளங்கப்படுத்துகிறார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி இந்த மத்தேயு நற்செய்தியில் இயேசு அழகான ஒரு செபத்தை நமக்கு கற்பிக்கிறார். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற செபம். இந்த செபத்தை சொன்ன பிற்பாடு அந்த செபத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் இயேசு மீண்டும் ஒரு முறை சொல்லவில்லை. ஒரு பகுதியை மாத்திரம் மீண்டும் சொல்லுகிறார். உதாரணமாக இந்த செபத்தை சொன்ன பிற்பாடு மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு தேவையான உணவை தாரும் என்று கேட்கவில்லை, அல்லது போனால் எங்கள் சோதனைகளில் ஒட்டுப்படுத்தாதும் என்று கேட்கவில்லை, தீயோனிடமிருந்து விடுவியும் என்று கேட்கவே முக்கியமானவை தான்.
ஆனால் அதைவிட ஒரு முக்கியமானதை வற்புறுத்துவதற்காக மீண்டும் சொல்லுகிறார். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீர் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். செபம் முடிய செபத்தில் இருக்க எல்லாவற்றையும் அவர் திருப்பி சொல்லாமல் ஒரு பகுதியை மாத்திரம் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறார் என்று சொன்னால் அதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய மிக முக்கியமானது. ஆண்டவரை புகழலாம், அவருடைய ராட்சியம் வரும் என்று கேட்கலாம், எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டே போகலாம், உணவை கேட்கலாம், சோதனையிலிருந்து விடுவிக்கண்டு கேட்கலாம், எல்லாம் முக்கியமானது வாழ்க்கையில். ஆனால் எல்லாத்துக்கும் நடுநாயகமாக இருப்பது இந்த மன்னிப்பு என்பதை அவர் சொல்வதற்காக. அதுவும் சுகப்பாக, நீங்கள் மன்னிக்காவிட்டால் கடவுளும் மன்னிக்க மாட்டார். ஆகவே நாங்கள் இந்த செபத்தை சொல்லுகிற பொழுது எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று கேட்பது மாத்திரமல்ல, கடவுளுக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம். நாங்கள் மன்னிக்கப் போகிறோம், நீங்களும் எங்களை மன்னியும் என்று. ஆகவே பாந்தவர்களே, இந்த திருப்பலியிலே முன்னிலே சொன்னது போல எத்தனையோ பேர் மன்னிக்க கடினமாக இருக்கிறார்கள், மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே துரோகம் செய்தவர்களுடைய அந்த நினைவுகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து எங்களை அழித்து கொண்டு போகிறது. அதையெல்லாம் நினைக்கிற பொழுது எங்களுடைய இரத்த கொதிப்பு ஏற்படுகிறது, மன அமைதி இல்லாமல் போகிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு இலகுவான வழி, ஆண்டவருடைய அருளுக்குள் போய் அவர்களை மன்னித்து விடுவது மாத்திரமல்ல, அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் செபிக்கிற பொழுது இந்த காயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அழிந்து போகின்றன. மன்னிப்பு கொடுப்பதனால் மன்னிப்பு கொடுப்பவருக்கு நாங்கள் செய்கிற உதவியை விட எங்களுக்குத்தான் அதிகமான உதவியை செய்கிறோம் என்பதை இன்று நாங்கள் உணர்ந்து இந்த திருப்பலியுடைய வல்லமையினாலே இந்த மன்னிக்கின்ற மனப்பான்மையை கேட்போம். இந்த திருப்பலியை தொடர்ந்து இந்த அப்பரச வடிவங்கள், அப்பரச காணிக்கைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற பொழுது எங்களை காயப்படுத்தி எல்லாரையும் பெயர்களை சொல்லி அந்த அப்பரசங்களோடு நாங்கள் ஒப்பு கொடுத்து இன்று இந்த திருப்பலியோடு அவர்களை மன்னித்து அவருடைய வாழ்வுக்காக நாங்கள் செபித்து நாங்கள் அமைதி உள்ளவர்களாக மாற இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் தங்களை புதுப்பித்து தம் மந்தையை புதுப்பிக்கும் ஆற்றல் உடையவர்களாக உமக்கு சான்று பகரும் துணிவு பெற்றவர்களாகவும் திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளான அன்பு, பணிவு, மன்னிப்பு இவற்றை எங்கள் வாழ்வில் கடைபிடித்து ஏற்றுத்தாழ்வு பாராது அனைவரையும் சமமாக மதித்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழும் அன்புள்ளம் கொண்டவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்ற இறைவா, நாம் உம்மை முழுமையாக அறிந்து உமது வார்த்தையின் வழியில் எம்மையும் பிறரையும் அன்பு செய்து உமக்குகந்த வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் பிறப்பிடமே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நடுநிலை வகிப்பவர்களாகவும் சமுதாய அக்கறை உடையவர்களாகவும் எதிர்கால சந்ததியினருக்கு நல்லுலகு படைக்கும் சிறந்த தலைவர்களாகவும் திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாங்கள் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய இந்த அழகான இந்த உன்னதமான கல்வாரி பலிக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கல்வாரியில் நீர் காயப்படுத்தியவர்களை மன்னித்தது போல தந்தை இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று அந்த கல்வாரியில் சிலுவையிலே நீர் மன்னித்தது போல நாங்களும் எங்களை காயப்படுத்தியவர்களை, எங்களை புண்படுத்தியவர்களை, எங்களுக்கு துரோகம் செய்தவர்களை, எங்களுடைய நம்பிக்கையை கலைத்தவர்களை எல்லோரையும் இன்றைய பலியிலே நினைவு கூறுகிறோம். அவர்களை மன்னிக்கிறோம். இன்னும் சிறப்பாக அந்த மன்னிப்பினால் வருகின்ற அருளை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
பலிபீடம் வந்தேன். மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. ரசமாக என் கண்ணீர் அப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். திராட்சை ரசமாக என் கண்ணீர் அப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலிபீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலிபீடம் வந்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவாய், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையிலும் அது பரிவிரக்கத்தின் பலன்களை மட்டுமே நாங்கள் நாளோறும் அனுபவிப்பது மட்டுமன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையை கொண்டுள்ளோம். ஏலும் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறுநிகழ்வின் பலன் என்றும் எங்களுக்கு ஒன்று என்று நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய வெண்கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
தினம் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருராகினவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் இத்தொழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்க துணைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கு வந்தவராயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கல்ல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினால் நாங்கள் பாவத்தில் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்க பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சபையில் வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே நேசம் உன்னில் நான் காண்பதா உன்னோடு உறவாட என் ஜீவனுக்கும் நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே என் கோயில் தெய்வம் அது நீயானதால் உன்னை வணங்கிடுவேன் உயிராதாரமே என்னில் நீயானதால் உன்னில் மயங்கிடுவேன் நீ இல்லாமல் நான் இல்லையே உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே நீ இல்லாமல் நான் இல்லையே உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே நிழலாகவா நீங்காமல் வா அழைத்தேன் அழுதேன் அன்பே நீ வா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் கொண்ட இந்த திருவுணவு நம்பிக்கையாளரும் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகிறது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறைகண்
எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.